ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூட்டி டெஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெஸ்டருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸில் டெஸ்டர் வச்சிங்கன்னா லைட் எரியும். அதை வச்சு ஒரு சர்க்யூட்டில் ஃபேஸ் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த கண்டினியூட்டி டெஸ்டர் அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது சிம்பிளாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு லைன். இந்த பாயிண்ட் வந்து ஸ்டார்ட், இந்த பாயிண்ட் வந்து எண்டு. இப்போது இந்த லைன் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கண்டினியூவஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூவாக தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இந்த லைன் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கண்டினியூவாக இருக்கா? கண்டினியூவாக இல்லை. ஏன்னா நடுவில் பிரேக் ஆகிருக்கு. சிம்பிளாக நடுவில் இந்த மாதிரி பிரேக் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கண்டினியூட்டி டெஸ்டரோடைய வேலை. இதை எப்படி நம்ம கண்டினியூட்டி டெஸ்டர் வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதுக்குள்ளே என்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேட்ரி இருக்குது. ஒரு பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு எல்இடி லைட் இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. இந்த பேட்ரி இந்த எல்இடி லைட்டையும் பேட்டரியையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த எல்இடி லைட்டோடைய இன்னொரு எண்டை இங்கே கனெக்ட் பண்ணாதான் இந்த லைட் எரியும். பட் இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு லைட் எரியணுன்னா பொதுவாக ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுத்தையும் கொடுத்தா தான் ஒரு லைட் வந்து எரியும். பட் இவங்க வந்து ப்ளஸ்ஸு இல்லைனா மைனஸ் ஏதோ ஒன்றுத்தை தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எண்டை கொண்டு வந்து ஓப்பனாக விட்டுருப்பாங்க. ஓப்பனாக விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரோப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் இது ரெண்டுத்தையும் டச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் எரியும். இந்த லைட் எரிய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டுத்தையும் டச் பண்ணும்போது. ஸோ இதை எப்படி நம்ம கண்டினியூட்டி டெஸ்டராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் கொண்டு வந்து இந்த ப்ரோபை இந்த பக்கமும் இந்த ப்ரோபை கொண்டு வந்து இந்த பக்கமும் வச்சோம்னா, இந்த ஒயருக்கு நடுவில் எதுவும் டேமேஜ் இல்லைன்னா இந்த லைட் எரியும். இதே ஒரு வேளை டேமேஜ் இருக்குன்னா இந்த லைட் எரியாது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேமேஜ் இல்லாத ஒயரில் வைக்கும்போது உங்களுக்கு இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது. இந்த பேட்டரியோட பாசிட்டிவும் நெகட்டிவும் உங்களுக்கு கிடச்சிருது இந்த லைட்டுக்கு. ஸோ அந்த லைட் எரியும். இந்த இடத்துல டேமேஜ் இருக்குது, ஏதோ ஒரு கட்டாக இருக்குது, இல்லை உள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்காது. அதனால் இந்த லைட்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கிடைக்காது. இந்த லைட் உங்களுக்கு எரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சொன்ன அந்த கண்டினியூட்டி டெஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு பேட்டரியும் ஒரு எல்இடி லைட்டும் இருக்கும். அதை ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து ரெண்டு ப்ரோபில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சொன்னது உண்மைதானா, பேட்டரி இருக்கா எல்இடி லைட் இருக்கான்றதை பார்த்துருவோம். நம்ம சொன்ன மாதிரி இதில் பேட்டரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்குங்க, இந்த லைட்டுடைய ரெண்டு எண்டையும் எடுத்து இந்த பக்கம் பேட்டரிலையும் இந்த பக்கம் இதுலேயும் ப்ரோப்லையும் டச் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் டச் பண்ணிங்கன்னா இந்த கண்டினியூட்டி டெஸ்டர் நல்லா எரியணும். சிம்பிளாக இப்படி டச் பண்ணி செக் பண்ணிக்கலாம் கண்டினியூட்டி டெஸ்டர் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒயருடைய ரெண்டு எண்டில் இந்த கண்டினியூட்டி டெஸ்டரை வச்சா இந்த ஒயர் நல்லா இருந்தால் இந்த கண்டினியூட்டி டெஸ்டர் எரியும். இந்த ஒயர் நல்லா இல்லை, உள்ளே ஏதாவது கட்டாக இருந்ததுன்னா இந்த கண்டினியூட்டி டெஸ்டர் லைட் எரியாது. ஸோ நம்ம சும்மா இந்த பிட் ஒயரில் செக் பண்ணி பார்ப்போம். இது ஒரு நல்லா இருக்கிற ஒரு பிட் ஒயர். இப்போது இந்த ஒயரோட ஒரு எண்டில் ஒரு ப்ரோபையும் இன்னொரு ப்ரோபை எடுத்து இன்னொரு எண்டிலையும் வைக்கும்போது எரியும். இந்த எண்டில் இதை வச்சுருக்கோம், இந்த எண்டில் இதை வைக்கிறோம். வச்சா இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக எரியணும். எரிஞ்சதுன்னா கண்டினியூட்டி இருக்குது, ஒயர் உள்ளே எதுவும் டேமேஜ் ஆகலை அப்படின்னு அர்த்தம்.
சம்டைம்ஸ் இந்த ஒயர் டேமேஜ் ஆகிருக்கு, உள்ள இந்த மாதிரி உள் பக்கமாக கட் ஆகிருக்கு, நமக்கு தெரியல. சில நேரங்களில் இது அப்படியே இது டேப் அடித்து வச்சுருப்பாங்க உள்ள. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் டேமேஜே இல்லாத மாதிரி தெரியும். இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த எண்டுலேயும் வைக்கிறதுனால அதுக்கு ஒரு கண்டினியூட்டியே கிடைக்காது, டேமேஜ் இருக்கிறதுனால அது எரியாது. ஸோ இந்த கண்டினியூட்டி டெஸ்டரோட முக்கியமான வேலையே ஒரு ஒயர் உள்ள ஜாயிண்ட் இருக்குதா, ஒரு ஒயர் உள்ள கண்டினியூட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த கண்டினியூட்டி டெஸ்டருடைய முக்கியமான வேலையே. இதை வச்சு இது வந்து இதோடைய பேசிக் பிரின்சிபல். இதை வச்சு மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு கேபிள் போட்டிருக்கோன்னு வைங்க, ஒரு 3 கோர் கேபிள் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஒரு எண்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸில் இருக்குது, இன்னொரு எண்டு ஒரு 30 மீட்டர் தள்ளி, ஒரு 20-30 மீட்டர் தள்ளி ஒரு லைட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த இடத்துல சப்ளை வரல, உங்களுக்கு இந்த ஃபேஸில் டச் பண்ணால் சப்ளை வரல, சப்ளையோ நியூட்ரலோ எதுவும் வரல. இப்போ இதை எப்படி செக் பண்ணுறது? கண்டினியூட்டி டெஸ்டரை இங்கே ஒரு முனையோ இங்கே ஒரு முனையோ உங்களால் வைக்க முடியாது, உங்களுக்கு எட்டாது. 30 மீட்ரு இந்த கேபிள், ஒரு 30 மீட்ரு, ஒரு 50 மீட்ரு, 100 மீட்ரு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ தூரத்தில் இருக்கிற கேபிள்ஸை நாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எண்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பிரித்து நீங்கள் கலரை பார்த்துக்கணும். ரெட்டையும் பிளாக்கையும் முறுக்குங்க. நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம், பட் நீங்கள் எது ரெண்டுத்தை இங்கே முறுக்குறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது ஸ்ட்ரீட் லைட் இருக்கிற இடத்துலையோ அல்லது அதான் இன்னொரு எண்டில் ஒரு லைட்லேயோ எங்கேயோ நீங்கள் முறுக்கிட்டீங்க. இந்த எண்டில் வந்து இந்த ரெட்லேயும் இந்த பிளாக்லேயும் வச்சா இந்த மாதிரி எரியணும். ஸோ இந்த ஒயர் 30 மீட்டராக இருந்தாலும் சரி, 40 மீட்டராக இருந்தாலும் சரி, 100 மீட்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த லைட் நல்லா எரியணும். அந்த எண்டில் நீங்கள் எதை ஷார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கேருந்து உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது எரியணும். நீங்கள் ஷார்ட் பண்ணாத ஒயரை வச்சு பார்த்தா எரியக்கூடாது. சிம்பிளாக உங்களுக்கு எதெல்லாம் எரியணும் எதெல்லாம் எரியக்கூடாது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம். இதுவே இந்த கேபிள் நடுவில் ஏதோ பஞ்ச் ஆகிருக்குன்னா, பஞ்ச் ஆகிட்டு ஃபேஸும் நியூட்ரலும் ஷார்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் அந்த 3 முனையும் பிரித்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சு பார்க்கணும். நீங்கள் எதில் வச்சு பார்த்தாலும் லைட் எரியக்கூடாது. லைட் எரியலைன்னா உங்களுக்கு உள்ளே எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இல்லை, எதுவும் பஞ்ச் ஆகிட்டு கேபிள் பஞ்ச் ஆகி ப்ராப்ளம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இந்த 3 கோருமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ரெட்டு பிளாக் வச்சு பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ க்ரீன் கோரும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். ரெட்டு பிளாக்கு இல்லைனா க்ரீன் பிளாக் ஏதோ ஒன்று ரெண்டுத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். அந்த ரெண்டு எதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த எண்டில் வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். இல்லை நீங்கள் அங்கேருந்து அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு நீங்கள் ஃபோனில் பேசி கூட ஓப்பன் பண்ணுங்கள், ஷார்ட் பண்ணுங்கன்னு நீங்கள் சும்மா டச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன ஒயராக இருந்தாலும் சரி, 100 மீட்டர் பெரிய கேபிளாக இருந்தாலும் சரி, நாம் இந்த மாதிரி தான் செக் பண்ணோம். இப்போ கேபிள்ஸ் முடிஞ்சது. நாம் இப்போ பல்பெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குண்டு பல்ப். இந்த குண்டு பல்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஃபிலமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது கனெக்ட் ஆகிருந்தாவே இந்த பல்பு நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். பட் ஸ்டில் நம்ம இதை கண்டினியூட்டி டெஸ்டர் வச்சு செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த பல்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இந்த பல்ப் இப்போ நல்லா இருக்குது பாருங்கள், ஆன் பண்ணால் எரியுது. இப்போது இந்த பல்பை கண்டினியூட்டி டெஸ்டரில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே தான், ஒரு எண்டில் ஒரு ப்ரோபையும் இன்னொரு எண்டில் இன்னொரு ப்ரோப்ளையும் வைக்கும்போது இந்த மாதிரி நம்மளோட கண்டினியூட்டி டெஸ்டரில் லைட் எரிஞ்சதுன்னா பல்ப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட இந்த மாதிரி டெஸ்ட் லேம்ப் மாதிரி ஹோல்டர் போட்டு இல்லைன்னா கூட நார்மலாக நீங்கள் மேலேருந்து ஹோல்டர்லேருந்து ஒரு பல்பை கட்டுறீங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எண்டு கிடைக்கும். இந்த 2 எண்டில்
இந்த எண்டில் ஒரு ப்ரோபையும் இந்த எண்டில் ஒரு ப்ரோபையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் எரியும். நீங்கள் வைக்க தெரியாமல் சும்மா இந்த மாதிரிலாம் வச்சுட்டிங்கனாக்கா நல்லா இல்லாத லைட்டு கூட எரியும். இந்த பாடியில் அங்கே இங்கே வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இதில் மட்டும் டச் ஆகிற மாதிரி ஒரு எண்டையும் இன்னொரு எண்டை இதில் மட்டும் டச் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் எரியும். அதாவது எப்படி எரியுதுன்னா இந்த ஃபிலமெண்ட் வழியாக கரண்ட்டு போயிட்டு இது வழியாக வந்து உங்களுக்கு இந்த சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது, அதனால் இந்த லைட் எரியுது. இதை எதுலலாம் செக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு பல்ப், இன்காண்டசன்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நார்மலாக இதை குண்டு பல்ப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குண்டு பல்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், டியூப் லைட்டில் செக் பண்ணலாம். இதை எதில் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட்லலாம் இது வேலைக்கு ஆகாது. குண்டு பல்பில் செக் பண்ணலாம், டியூப் லைட்டில் செக் பண்ணலாம், சிஎஃப்எல் அப்படின்னு சொல்கிற அதுவும் டியூப் லைட் மாதிரி தான், சிஎஃப்எல்லும் அதுலேயும் செக் பண்ணலாம். பட் இந்த மாதிரி எல்இடியில் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. பாருங்கள், வரல பாருங்கள். அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த லைட் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். லைட்டு நல்லா தான் இருக்குது, பட் உங்களுக்கு கண்டினியூட்டி பார்த்தா ஏன் வரல? இந்த எண்டில் ஒரு ப்ரோப் வச்சுக்கிறோம், இந்த எண்டில் ஒரு ப்ரோப் வச்சுக்கிறோம், ஆனால் வரல, லைட் எரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி குண்டு பல்ப்லாம் ஏசியில் இயங்கக்கூடியது. நீங்கள் கொடுக்குற கரண்ட் 230 வோல்ட்டு டைரெக்டாக இதுக்கு போகணுன்றதுக்காக இதில் உள்ள எந்த சர்க்யூட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுக்குற 230 வோல்ட்டில் டைரெக்டாக இது எரியக்கூடியது, அதனால் இதில் உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். பட் இந்த மாதிரி எல்இடி பல்ப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 230 வோல்ட்டில் இயங்கக்கூடியது இல்லை, 12 வோல்ட்ஸில் இயங்கக்கூடியது. அதனால் இதுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டரையோ ரெக்டிஃபையரையும் இந்த வோல்டேஜை ட்ராப் ஆகிறதுக்காக உங்களுக்கு இதில் ஒரு சர்க்யூட்டே கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரானிக் சர்க்யூட்டு. அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகிட்டு தான் உங்களுக்கு இந்த லைட் எரியுது. இது வந்து 230 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய பல்ப் இல்லை. இந்த மாதிரியான பல்ப்ஸ் எல்லாம் எல்இடினாவே பொதுவாக டிசியில் ஆப்ரேட் ஆகக்கூடியது தான். டிசியில் 12 வோல்ட்லேயோ அல்லது 6 வோல்ட்லேயோ ஆப்ரேட் ஆகக்கூடிய பல்ப்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய 230 வோல்ட்ஸ் உள்ளே ஃபுல்லாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெக்டிஃபையர் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு, ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க வோல்டேஜை குறைக்கிறதுக்கு. இந்த மாதிரி இதையெல்லாம் கடந்து போகும்போது உங்களுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணுற பேட்டரியே பார்த்தீங்கன்னா 6 வோல்டேஜ் தான். இந்த 6 வோல்டேஜ் பேட்டரியோட இந்த கரண்ட்டு, இந்த வோல்டேஜ் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ரெசிஸ்டர்லேயும் ரெக்டிஃபையர்லேயும் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராப் ஆகிடும், உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்காது. அதனால தான் இந்த லைட்டு நல்லா இருந்து கூட உங்களுக்கு கண்டினியூட்டி டெஸ்டரில் காட்டலை. இப்போது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டியூப் லைட்டில் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு டியூப் லைட்டில் மொத்தம் 4 எண்டு இருக்கும், ஒவ்வொரு பக்கமும் 2 எண்டு இருக்கும். அந்த 2 எண்டில் நீங்கள் இந்த கண்டினியூட்டி டெஸ்டரை வச்சு பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வைக்கிற மாதிரி ஒரு பல்பை கழட்டி அதோட 2 எண்டு இருக்கும், ஒரு எண்டுலேயே 2 கனெக்டர் இருக்கும். அந்த 2த்துலையும் நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூட்டி டெஸ்டரை வச்சு பார்த்தீங்கன்னா எரியும். இப்போ நம்ம ஒரு எண்டை பார்த்துட்டோம், அது நல்லா இருக்குது. இப்போ இன்னொரு எண்டையும் பார்ப்போம், அது நல்லா இருக்கா இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த எண்ட்லேயும் 2 பாயிண்ட் வெளியே கொடுத்துருக்காங்க, அந்த 2த்துலையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த கண்டினியூட்டி 2 பக்கமும் நல்லா எரியுது. ஸோ இந்த பல்பு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டினியூட்டி டெஸ்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயர், மெயினாக இந்த ஒயர் கேபிள்ஸ் இதெல்லாம் நடுவில் எதுவும் டேமேஜ் இருக்கா, ஷார்ட் இருக்கா, டேமேஜ் ஆகலையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரியான குண்டு பல்பு, டியூப் லைட்டு, சிஎஃப்எல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ஒரு எண்டு டு இன்னொரு எண்டு கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இந்த நடுவில் 2 வைண்டிங் இருக்குது, ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங், அந்த மாதிரி நிறைய இருக்கும். மோட்டர் சிம்பிளாக இருக்கிற மோட்டர்ஸ் மட்டும் தான் இதில் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் கூட அதை நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு மோட்டரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். மோட்டர் 3 ஃபேஸ் மோட்டராக இருந்தால் ஒரு வைண்டிங்லேருந்தும் 2 ஒயர் உங்களுக்கு வெளியே வரும், அதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதில் ஸ்டார் டெல்டா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இன்டெப்த்தாக நம்ம போக வேணாம். கண்டினியூட்டி டெஸ்டர் வச்சு சிம்பிளாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னும்
இதை பற்றி டீட்டெயில்டாக ஏதாவது தகவல் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.